1995ல 21 வயசு பையன் காணாமல் போன ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டோரியோட பேரு பார்த்தீங்கன்னா, மைக் மெட்மேன் மார்க்கம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல நம்ம இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த மைக் மெட்மேன் மார்க்கம் அப்படின்ற இந்த பையன் மிசோரி அப்படின்ற இடத்துல இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ், அப்புறம் டெஸ்லா கோயில், அதோட ஜேக்கப்ஸ் லெடர் இந்த பொருட்களை எல்லாம் வச்சு அவர் வீட்டிலே ஒரு டைம் ட்ராவல் மிஷின் ஒன்று செய்துட்டு வந்திருக்காரு. இதுக்காக அவர் சின்ன அளவு கரண்ட்டை பயன்படுத்தி தான் செய்தார். அதோட இந்த மெஷினில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பொருட்களை அவர் பயன்படுத்தினார். உதாரணமாக சின்ன ஸ்க்ரூ, அப்புறம் சின்ன சின்ன அனிமல்ஸை இதில் பயன்படுத்தினார். அதோட இது சக்ஸஸாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் இவர் என்ன செஞ்சார்னா, சின்ன ஸ்க்ரூ ஒன்று எடுத்து இவர் செஞ்சு டைம் ட்ராவல் மிஷினில் வச்சு பார்த்துருக்காரு. சடனாக அந்த ஸ்க்ரூ மறைந்து திரும்ப வந்தப்போ கரல் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போது இவர் அதுலேருந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரான்னா, அந்த டைம் ட்ராவலில் போட்ட ஸ்க்ரூ ஃப்யூச்சருக்கு போயிட்டு திரும்ப பாஸ்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் இவர் ஆர்ட் பெல் அப்படின்ற ஒரு ஷோவில் கால் பண்ணி பேசியிருக்காரு. கால் பண்ணி தன்னோட ஃபுல் ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்து 30 நாள் கழித்து திரும்ப அதே ஷோக்கு கால் பண்ணி, இந்த டைம் ட்ராவல் மிஷினை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நானே இதை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்காரு. இவர் இந்த டைம் ட்ராவல் மிஷினை பெருசாக செய்யணும்னு யோசிச்சு அதிக அளவு கரண்ட் இதுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, தனது ஊரில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் திருடி டைம் ட்ராவல் மிஷின் செஞ்சிருக்காரு. அப்படி திருடினால போலீஸால் அவர் கைது செய்யப்பட்டு 60 நாள் ஜெயிலையும் இருந்திருக்காரு. அப்புறம் அவர் 1997ல் இந்த டைம் ட்ராவல் மிஷினை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இதில் அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. சடனாக ஒரு நாள் இவர் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் காணாமல் போயிருக்காரு. இவரை பற்றி எந்த தகவலும் யாருக்கும் தெரியலை. எங்கடா போயிட்டான்னு தேடி பார்த்தா பல வருடங்களுக்கு பிறகு 2050ல் இவர் வேறொரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சப்ப அவர் பழசெல்லாம் மறந்த நிலையில இருந்தாருன்னு சொல்ல வர. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை இன்னும் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணலை. ஆனால் இந்த ஸ்டோரி இன்னுமே பல பேர்கிட்ட மிஸ்ட்ரியாக தான் காணப்படுது. நீங்கள் இந்த டைம் ட்ராவலிங் பற்றி என்ன யோசிக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.